வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல தாயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பில் உரையாடுவதற்கு இருக்கின்றோம். இன்றைக்கு எங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான முன்னாள் இபிஆர்எல்ஏ உறுப்பினர், அரசியல் செயற்பாட்டாளர், சுகு என்று அறியப்பட்ட தோழர் ஸ்ரீதரன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். என்னென்ன இப்ப இலங்கையுடைய புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 2 ஆண்டுகளை அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ உள்ள தற்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விஜய் அவர்களை சென்று சந்திச்சிருக்கின்றார். இந்த சந்திப்பில ஏதாவது தமிழ் மக்களுக்கு பிரயோசனமான ஒரு விளைவு ஏற்படும் என்று நினைக்கிறீங்களா, அல்லது இது ஒரு வெறுமனே தங்களுடைய அரசியல் வாக்கு வங்கியை விஜய் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இது? இங்க வாக்கு வங்கிய விஜய் ரசிகர்கள் என்ற ஒரு பகுதியினர் இருக்கினும் தானே, அதையே வசப்படுத்துறதுக்கான முயற்சியே தவிர இதில் அவர்கள் சொல்ற விஷயம் போகலாத இடத்துக்கு வழி சொல்ற மாதிரி தான் இருக்குது. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 13வது திருத்த சட்ட மூலத்திலும் நம்பிக்கை இல்லை, மாகாண சபை முறையிலையும் நம்பிக்கை இல்லை, சுயநிர்ணய உரிமை பேரல் என்று சொல்லி அவை ஒரு இந்திய யதார்த்தத்துக்கு பொருந்தாத விதத்துல சுயநிர்ணய உரிமை ஒன்றும் தீண்டத்தகாத சொல்லில்லை. ஆனா அங்க போய் நின்று இப்ப என்னத்தை பேச வேணும் என்றது அவர்கள் ஒரு மோசமான காரியத்தை செய்யணும். அவர்கள் அதை சமூகத்தை ஏமாத்தினும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இங்க உள்ள மக்களை ஏமாத்தினும் என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றா இந்த விஷயம் தொடர்பாக எங்களுக்கு தெரியும் என்னென்றா, இந்திய அரசாங்கம் வேற, இந்திய அரசு வேற. அரசு என்று சொல்லி சொல்றதின் நிலப்பாடுகள் அரைமா அந்த பெரிய விஷயங்கள் எப்பயும் மாறாது, பெருமளவுக்கு அதுல மாற்றங்கள் வராது. அவர்கள் பெரிய யுத்தம் ஒரு இடைக்காலத்திலே மாகாண சபை முறையை உருவாகிறதுக்கு பங்களித்து அந்த நாட்டின் முன்னாள் பாரத பிரதமரும் பலி கொடுத்து பெரிய இழப்புகளை சந்தித்து தமிழ் மக்களுக்குள்ளேயும் பெரிய அழிவுகள் எல்லாம் நடந்து இப்ப தலைவர்கள் நியாயமான மக்கள் செத்ததுக்கு பிறகு இப்ப போய் நின்று ஒரு புதுக்கதை மாதிரி சொல்றது அங்கே அது பெரிய அளவுக்கு அது எடுபடாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னு சொல்லி சொன்னா அவை இந்த விஷயங்களை மாற்ற மாட்டினும். மற்றது என்னன்னு சொன்னா இந்த நடந்து முடிந்த விடயங்கள் இந்திய அரசு மட்டத்துல அல்லது எளிதா அதை கடந்து போவினும் இல்லை. மாகாண சபை முறை என்றதுல அவர்கள் கரிசனை செலுத்துவினும், மற்றபடி ஏற்கனவே அங்க நடந்த பல விஷயங்கள், முன்னாள் பாரத பிரதமர் படுகொலை செய்யப்பட்டது போன்ற விஷயங்கள் எல்லாம் அது நிரந்தரமா இருக்கும். அதுகளெல்லாம் பெரிய மாற்றம் வராது. இப்ப போய் அரசியல் கட்சிகளோட கதைக்கெல்லாம். மற்றது என்னன்னு சொன்னா, இப்ப அந்த ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்லானே, நிறைய தண்ணி இந்த பாலத்துகளால போய்க்குதுன்னு சொல்லி நடந்து பெரிய ஒரு பிரளய மாதிரி பல விஷயங்கள் நடந்து போன பிறகு புதுக்கதை சொல்லுறது மாதிரி போய் நின்று சொல்லலாது. இவ்வளவு இளைஞர்கள், யுவதிகள், சாதாரண மக்கள் தியாகம் செய்ததுக்கு பிறகு நாங்கள் ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அங்க போய் கதைக்கிற ஒரு சடங்கு மாதிரி ஆட்களை சந்திக்கலாமே தவிர இது ஒரு தீவிர கரிசனைக்கு எடுக்கப்படாது. அவர்கள் உண்மையா நீங்கள் சொன்னதுதான், அந்த 2வதா சொன்னதுதான் விஷயம், இங்க உள்ள வாக்கு வங்கிய அதிகரிக்கிறதுக்கான ஒரு விஷயமே தவிர மற்றது அந்த ஆட்களுக்கு நான் சொல்றேன் ஒரு வரலாற்று தொடர்ச்சியும் இல்லை. ஒரு வரலாற்று தொடர்ச்சி இல்லாத ஆட்கள் தான் இவர்களும் ஒரு பகுதி மக்கள் இவர்களை ஆதரிச்சிருக்கலாம். இவர்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, இங்க பல்லாயிரம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆட்கள் மக்கள் இறந்ததுக்கு பிறகு இவ்வளவு பேர் ஒரு தங்களோட வாழ்க்கையை துறந்து வாழ்க்கை அர்ப்பணிச்சதுக்கு பிறகு இந்த சமூகத்துல ஒரு பொறுப்புணர்வு இல்லாதது மாதிரி போய் நின்று போகலாத இடத்துக்கு வழி சொல்ற விஷயத்தை தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். நான் உள்ளதை சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு இங்க செய்யப்பட வேண்டிய விஷயம், இன்றைக்கு இலங்கையில நான் இப்போ நம்புறேன் ஒரு முற்போக்கு ஜனநாயக அரசாங்கம் உருவாகி இருக்கு. அவர்களோட அந்த விஷயத்தை நாங்கள் பேசி செய்யறதுக்குரிய விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அவர்களுடைய மேனிபெஸ்டோ விஞ்ஞாபனத்திலும் கூட அந்த விஷயங்கள் இருக்கு. முந்தின காலத்தை விட இந்த காலத்துல அதை நாங்கள் செய்யறதுக்கு முயற்சிக்க வேணும்.
இந்த பின்புலத்துல வந்து இவர்களுடைய பின்புலங்கள் எல்லாம் அங்க உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கோ வேறு ஆட்களுக்கோ தெரியாதுன்னு சொல்லியும் ஆனபடியா அவே ஒரு சடங்காசாரமா இதை செய்வினுமே தவிர இது அங்க உள்ள மக்கள் மத்தியிலும் இதை பற்றின ஈடுபாடு இல்லை. இங்க நாங்கள் ஒரு பரந்தளவில் பேசுறோமா, இங்க மலையக தமிழ் மக்கள் இருக்கீனும், முஸ்லிம் மக்கள் இருக்கீனும், சிங்கள மக்கள் இருக்கீனும், இவ்வளவு பேரிழப்புகளுக்கு பிறகும் இன்றைக்கு இங்க இருப்பத்தக்க வைக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிற சூழல்ல, சமூகத்தின் இருப்பே பிரச்சனையா இருக்கிற ஒரு சூழல்ல வந்து ஏற்கனவே இறந்து போன ஒரு பகுதியினருடைய அந்த இதை வச்சு அந்த அர்ப்பணங்களை வச்சு இவர்கள் ஒரு அற்ப அரசியல் செய்யணும் என்றுதான் நினைக்கிறேன். தமிழ் தேசியத்தை பொறுத்தமல்ல அவர்கள் செய்கிற பிற்போக்கு தமிழ் தேசியம் அது கிட்டத்தட்ட இறந்து கொண்டிருக்குது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு அதை வச்சு பிழைப்பு நடத்துறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ரசிக மனோபாவத்தை அவர்கள் பயன்படுத்த விளையினும் அது அங்க பெருமளவுக்கு அது எடுபடாதுன்றதான் என்று அழைக்கிறேன். இது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அரசியல், அவர் 3 தலைமுறை அரசியல்வாதிகள். ஆனா இவர் ஜிஜி பொன்னம்பலம், குமார் பொன்னம்பலம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இந்த இருவருடைய அரசியல் நேர்மை தன்னும் இவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா அல்லது இவர் என்னன்னு பாக்குறீங்க இந்த தொடர்ச்சிய? இது வந்து துப்புரவுக்கு இதுக்கு கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லை. இது துப்புரவுக்கு நேர்மை இல்லாத விஷயம். மற்றது வந்து இந்த பரம்பரை பெருமிதங்களை எல்லாம் உங்களுக்கு தெரியுதானே, இந்த ஜென்செட் இன்றைக்கு இருக்கிற புதிய தலைமுறை அதை அக்செப்ட் பண்ண அது பற்றி உங்களுக்கு தெரியும். பல நாடுகள்ல அதை பற்றின கோபங்கள் இலங்கை தொடக்கம் வங்காளதேசத்துல நடந்ததுல சில பிரச்சனைகள் இருக்கு, நேபாளத்தில அல்லது தமிழ்நாட்டிலே கூட இந்த விஷயங்கள்ல வந்து ஒரு புதிய கருத்தோட்டம் அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமுறைகள்கிட்ட வந்து இந்த பரம்பரை பெருமிதங்கள் எல்லாம் இது சரி வராது. அவர்கள் நேர்மையா இருக்க வேண்டும் என்று, ஆனா ஒரு தலைமைத்துவம் வேணும், அது வேறு அந்த மாதிரி யோசிக்கிறார்களுக்கு. ஆனா நேர்மையா இருக்க வேண்டும் என்று யோசிப்பினும் அர்ப்பணத்தோட அந்த குமார் பொன்னம்பலம் ஜிஜி பொன்னம்பலத்தின் அரசியலையும் அறிஞ்சிருப்பீங்க. அவே எனக்கு என்னமோ அவைட்டு ஒரு கொஞ்சம் நேர்மை இருந்ததா இவரிலும் பார்க்க? எனக்கு அவர்களுடைய அரசியலையும் வந்து அவர்கள் அரசியல் ஒரு தொழிலா செய்தவர்கள், ஒரு அர்ப்பணமா செய்தவர்கள் என்று எனக்கு அது சொல்ல தெரியல. வந்து மூத்த பொன்னம்பலம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுக்கும் குமார் பொன்னம்பலம் வந்து ஒரு நியாயமான அணுகுமுறை இருந்தது. அதை நான் குறிப்பிட்டாக வேணும். அவர்கள் நாங்க சிறையில இருந்த ஆட்களுக்கு அவர் ஒரு பிரதி உபகாரம் பார்க்காம ஒரு காலகட்டம் மட்டுக்கும் புருஷனுக்கு விசிட் பண்ணி ஆக்களை பார்த்தது கொண்டது அந்த அதுகளை அவர்களுடைய விஷயத்தை பேஸ் பண்ணின ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி முதல் தலைமுறையில வந்து என்ன மலையக மக்களை பற்றி ஜிஜி பொன்னம்பலம் இவ்வளவு தூரம் ஒரு விசுவாசமான மனப்பாங்கு கொண்டிருந்தார் என்றதெல்லாம் வரலாற்றுல கேள்விகள் இருக்கு. அவர்கள் ஒரு கனவான அரசியலை செய்தார்கள். இது வந்து இன்னொரு காலம். ஆனா அந்த காலகட்டத்திலையும் சில விஷயங்கள் நடந்தது. இப்ப காங்கேசந்துறை ஃபேக்டரி, பரதன் கெமிக்கல் ஃபேக்டரி, வாழைச்சீனை ஃபேக்டரி என்று சமூக பொருளாதார விஷயங்களையும் ஓரளவு ஈடுபாடு செலுத்தின விஷயம் இருந்தது. ஆனா இங்க இந்த இது வந்து இப்ப சமூகத்துக்குள்ளேயும் இது நம்பிக்கை இழந்து போனதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுதானே, போன இந்த தேர்தல்கள்ல மக்கள் அளித்த தீர்ப்பு என்ன மாதிரி என்று சொன்னா இதுல ஒரு களவு ஒளிஞ்சு கொண்டிருக்கின்றது சமூகத்துல. அது ஒரு பிரஜை பூர்வமா அவைக்கு தெரியும், நேர்மை இல்லையே, கழுத தேஞ்சு கட்டெரும்பயன மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இந்த அரசியல் கனகாலத்துக்கு போகாது, பொய் சொல்லி செய்கிற அரசியல் கனகாலத்துக்கு போகும். தற்காலிகமா சில வெற்றிகள் வரும். இப்ப இவருடைய இந்த பயணத்துல இந்த மீனவர்களுடைய பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையாக பேசப்படுது. நினைக்கிறேன் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரனும் வெகு விரைவில் செல்ல இருக்கிறார் நினைக்கிறேன். இந்த பிரச்சனைகள் பற்றி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுகிட்ட பின்னணி என்ன, இது எப்படி இவர்கள் தீர்க்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பொறுத்த மட்டும் இல்ல, நான் நினைக்கிறேன் 2 பக்கத்து சாதாரண மீனவர்களுக்குள்ள பொறுமை அதுக்கு வேற தீர்வு இருக்கிறதா நான் நினைக்கல. மீனவர் சங்கங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேணும். ஒரு பிரச்சனை இருக்கீங்க நான் சொல்ல வேணும் என்னடா, நான் அறிஞ்சது அது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்றா, அங்க வந்து 100 வள்ளங்கள் 50 வள்ளங்கள் அல்லது 25 வள்ளங்கள் என்று வச்சிருக்கிற பெரிய முதலாளிகள் இருக்கு. அதே அரசியல் இதுல வந்து செல்வாக்கான ஆக்கள் என்று சொல்லப்படுகிறோம். அவர்களுடைய இந்த வள்ளங்கள்ல வேலை செய்கிற ஆக்கள் தான் வந்து சாகுறது.
அவர்கள் தொழில். இலங்கையில அப்படி இல்லை. இலங்கையில இருக்கிற மீனவர் வந்து ஒரு வள்ளம் அல்லது 2 வள்ளம் தோணி இதுகள்லாம் அவை வச்சிருப்பிடும். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிறவர்கள் கோஆபரேட் முதலாளிகள் மாதிரி. அவை பெரிய ஆக்கள். அவை வந்து என்னன்னு சொன்னா ஒரு நிலப்பிரபுத்துவ மாதிரியான உறவை கடல்லையும் வச்சிருக்கேன். அப்ப அவர்கள் வந்து அந்த தொழிலாளிகள் இங்க வந்து ரிஸ்க் எடுத்து அடிபட்டு அவர்கள் துன்பங்களை அனுபவிக்கிற நிலவரம் இருக்கு. ஆனபடியா அங்க என்ன பொறுத்த மட்டும் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இந்தியாவில வந்து தமிழகத்துல வந்து விவசாயத்துறையில நம்ம ஆழ்வார் என்ற ஒருவர் தன்னை அர்ப்பணிச்சவர் வந்து அந்த பாரம்பரிய விதைகளை எடுத்து அந்த இயற்கை இயற்கை விவசாயத்தை மீள்கட்டமைக்க முயற்சித்தது. அவ்வளவு அறிவுள்ள தமிழ்நாட்டில இருந்து மடிவேலை பாவிக்கிறது. கடலும் விவசாயம் தான். மடிவேலை பாவிக்கிறது விஞ்ஞான ரீதியா எந்த அளவுல சரி. அது வந்து கடலை நல்ல அனுபவம் வாய்ந்த தோழர்கள் எனக்கு சொல்லுவாங்கன்னா கடலை கேணி மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். தமிழ்நாட்டு கரை முழுக்க சுத்தம் பண்ணியா. தமிழ்நாட்டு கரையெல்லாம் இந்தியால வந்து என்ன பிரச்சனை, அது 2 நாட்டுக்கும் தேவையான விஷயம். மன்னாரை சுத்தி ஒரு பெரிய தாவரவியல் பூங்கா இருக்கு. இந்த தீவு பகுதியை சுத்தி ஒரு பெரிய ஒரு உயிரியல் பன்முக பாங்கு இருக்குது. அத வந்து அழிச்சு விட்டுட்டா இங்க அது வேற பிரச்சனைகளையும் கொண்டரும். சமநிலையில கணக்க பிரச்சனைகளை கொண்டரும். இந்த கடல்வாழ் உயிரினங்களுடைய பேரழிவாத்தான் முடியும். இது நான் சொல்றேன், எங்கட தீவு பகுதிகளை சுத்தி இருக்கக்கூடிய இப்ப என்ன உண்மையா ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, நெடுந்தீவு, இங்கால இந்த தீவு பகுதி, இந்த தீவுகளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கடல் உலகத்தில ஒரு அரிதான இடம். இந்த இடத்தின் வளத்தை மேம்படுத்தணுமே தவிர இந்த வளத்தை சூறையாடக்கூடாது. மற்றது ஆழ்கடல் மீன்பிடிக்கு ஆக்களை ஊக்குவிக்க வேணும். நான் சொல்றேன், விஞ்ஞானத்தை, நவீன விஞ்ஞானத்தை ஒரு ஒரு பேண்டகவு வாழ்க்கை முறையே அளவுகோலா கொண்டா அதை சரியா செய்யலாம் தானே. நான் கேட்கிறேன், இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கட்டத்துல 1 மாதம் 2 மாதம் அந்த மீன்கள் சினப்பட வேணும் என்று சொல்லி மீன்பிடி தடை இருக்கும். அதே ஒத்த ஒரு பிரமாண்டமான பிரச்சனை தானே இது. அப்ப இந்த வளம் பாதுகாக்கப்பட வேணும். இதே இப்ப இருக்கக்கூடிய அந்த நவீன அந்த மடிவேலை அந்த முறையல்ல வந்து இது 1 வருஷம் 2 வருஷத்துல கடலை பாழாக்கிட்டு போற விஷயம். இப்ப எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உலக சுற்றாடல் வந்து ஐரோப்பாவில என்ன மாதிரி வெப்பநிலை அதிகரிச்சு என்ன மாதிரி பிரச்சனைகள் உருவாகி இருக்குன்னு தெரியும். என்ன தெரியும், மெலிஞ்சிமுனி என்ற ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு கிட்டப்பட்ட நாராயண்பட்டி என்ற ஒரு தீவு இருக்குது. அதுக்கு அந்த தீவுக்கு நான் சில காலங்கள்ல போயிருக்கிறேன். அப்ப அந்த கடற்கரை நல்ல மணல் கடற்கரை. இப்ப அங்க ஒரு ஆக்களை வலிச்சு இந்த கடல் சூழலே மாறும். இது எங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான கடல். அதுல அந்த வளத்தை பெருக்கிறதுக்குரிய முறையில யோசிக்க வேணும். இதுக்குரிய விதமா அங்கால உள்ள மீனவர்களும் இங்கால உள்ள மீனவர்களும் பேச வேணும். இலங்கையுடைய கடத்தொழில் அமைச்சு இப்ப இருக்கிற கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் இதெல்லாம் புரிஞ்சு கொண்டு இருக்கிறார் நினைக்கிறீங்களா? அவருக்கு இதை பற்றி அவருக்கு அதுல புரிதல் இல்லை என்று நான் நினைக்கல. புரிதல் இல்லை என்று நான் நினைக்கல. புரிதல் அவருக்கு இருக்கும் கட்டாயம். என்னண்டா அவர் ஒரு முற்போக்கு இயக்க பாரம்பரியத்துல வந்தால் ஒரு சமூகத்தின் அடிநில மக்களுடைய துன்பங்களை தெரிஞ்சாலண்டல வந்து அவருக்கு இந்த விஷயம் மற்றது இந்த மீன்பிடி துறைக்கு வந்ததிலும் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றளவில் வந்து அவர் அதை புரிஞ்சு கொண்டிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இது வந்து இப்ப அவர் வந்து அப்புறம் இருந்த பிரச்சனை இல்லை தானே. இது இப்ப முடிஞ்ச நிலையில இருந்து இருக்குது. இந்திய மீனவர்கள் வார எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? அது அதுல பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அது ஒரு தொடர்கதையாத்தான் இருந்து கொண்டிருக்குது. அத இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, எனக்கு தெரியும் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் டெல்லி இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் நாராயணசாமி அவர்கள் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருந்தவர். அதுல வந்து அந்த அண்மையில ஒரு இலங்கை மீனவர் ஒருத்தர் தாக்கப்பட்ட சம்பவத்தை சொல்றாரு. இது அவர் சொல்றாரு, இது எங்களுக்கு ஒரு பெரிய உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு பாரம்பரியமா எங்களுடைய 2 பகுதிக்கும் உள்ள உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது மிக மோசமான விஷயம். இந்த விஷயம் உடனே தீர்க்கப்பட வேண்டும். இப்பவும்
இவை சண்டித்ததுக்கு பிறகு அவர் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த மீனவர் பிரச்சனை, இந்த மற்ற அகதி மக்களுடைய பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை. அதுகளை முதல் கதைக்கிறத விட்டு போட்டு வேற கதைகள் கதைக்க கூடாதான்னு இப்போ ஒரு கட்டுரை எழுதி. இப்ப அமைச்சர் பயணிக்கிறதுக்கு இருக்கிறாரு நினைக்கிறேன் இன்னும் சில தினங்கள்ல. அதை பற்றி ஏதாவது அறியுறீங்களா? அதை பற்றி கதைச்சிருக்கிறீங்களா? இல்ல, அதை பற்றி எனக்கு அதை பற்றி நான் அறியல. இவர்கள் பயணிக்கிறதுக்கு முதல், இவர்கள் அங்க செல்றதுக்கு முதல் அங்க உள்ள அமைச்சரவையில உள்ளவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு தீர்வுக்கான வழிவகைகளை கூலத்தானே வேணும். அங்க போயிட்டு வாரதால பிரச்சனை தீர போறதில்ல, போட்டு வாரதால ஒரு பிரயோசனம் இல்லை. இப்ப அங்க அதிகாரத்துல இருக்கிறவர்களோட உரையாட வேண்டும், கரையோரங்கள்ல இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களோட உரையாட வேண்டும், உரையாடித்தான் இதை தீர்க்கலாம். அண்மை காலத்துல பெரிய சர்ச்சையாக இருக்கிறது கஜேந்திரகுமார் அவர்கள் இருக்கின்ற அல்லது சொல்லுகின்ற பல விடயங்கள். அவர் கிட்டத்தட்ட அவர் 2001ஆம் ஆண்டுதான் தன்னை ஒரு தமிழனாக உணர்ந்ததாக சொல்றார். என்ன அது வரைக்கும் அவர் ஒரு மேல்தட்டு வர்க்கத்தோட பழகி அந்த சமூகத்தோடையே வாழ்ந்தவர், தமிழர்களை பற்றி பெரிதாக அறிந்திருக்கவில்லை. அப்ப அரசியலுக்கு வரைக்கும் தமிழர்களை பற்றி அறிகிறார். ஆனா திடீரென்று வந்து சொல்றார், தாங்கள் கொள்கையில உறுதியா இருக்கிறோம். அந்த கொள்கை என்னன்னு சொன்னால் அதுல ஒன்று திம்பு திட்டம். இந்த திம்பு திட்டத்தை உருவாக்கியவர்கள் நீங்கள் தானே. நீங்கள் கொள்கையில உறுதி இல்லை, தான் கொள்கையில உறுதி இருக்கிறோம் என்று சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு விஷயத்தை இப்ப ஒன்று திம்பு கோரிக்கை என்றது ஒரு கூட்டு விஷயம். இந்த பல்வேறு 70கள்ல 80கள்ல அதுக்கு முந்தின தலைமுறைகள் தொடர்ச்சியா போராடி உருவாகின ஒரு கருத்து. அதனுடைய யதார்த்த நிலையை பற்றி நான் கதைக்க வரையில் அதை நானே செய்தேன் சொல்லி திருவிளையாடல் தரிமை மாதிரி கதைக்க கூடாது. அது பல ஆயிரம் இளைஞர்கள் யுவதிகளுடைய மரணங்கள், அர்ப்பணிப்புகள், வாழ்க்கையை துளைச்ச விஷயங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம், உணர்வுபூர்வமான விஷயம். அதை கஜன் பொன்னம்பலம் அப்படி உரிமை கோரிக்கொண்டு போகல. இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமை எங்களுக்கு தெரியும். என்னன்னு சொல்லி சொன்னா, இந்தியாவில மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் மொழி வழி மாநிலங்களுக்கு கொடுக்கறதுக்கு அம்பேத்கர், நேரு போன்ற தலைவர்கள் முயற்சி எடுத்து ஒரு மொழி வழி மாநிலங்களை உருவாக்கிக்க எல்லாம் சரியா இருந்தது இல்ல. தொடர்ச்சியான இடையறாத முயற்சிகள், போராட்டங்கள், கருத்துக்களுக்குள்ளாலதான் அது வளர்ச்சி அடைஞ்சது. நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தெற்கில் இருந்த ஒரு சூரியன் என்ற ஒரு புத்தகம் பண்றது இந்த கலைஞர் அல்லது திராவிட இயக்கத்தின் பங்களிப்பை பற்றி அந்த இருக்கக்கூடிய அதிகார பரவலாக்கல் பகிர்வு கட்டமைப்பை செழுமைப்படுத்துறதுக்குரிய முயற்சி எதையும் அவர்கள் தூக்கி எறியல. 53ஆம் ஆண்டு அரசியல் யாப்போ மொழி வழி மாநிலங்கள் என்ற அந்த விஷயத்தை அவர்கள் தூக்கி எறியல். அந்த விஷயத்தில மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லிக்கொண்டு அதில உண்மையா மாநிலங்களுக்குள்ள அதிகாரங்களுக்கு வேண்டி இருக்கக்கூடிய கட்டமைப்புக்குள்ள அவே தொடர்ச்சியா அந்த கருத்துக்களை வலியுறுத்தி கொண்டு வந்து அப்படித்தான் அதன் இருப்பு வந்தது. இப்ப இங்க என்னன்னு சொன்னா, மாகாண இந்திய இலங்கை ஒப்பந்தம் 88ல மாகாண சபை முறை வந்ததுக்கு பிறகு அந்த மாகாண சபை முறையே இழிவுபடுத்தி ஒன்றும் இல்லையன்றது மாதிரி சொல்லி அதை கிண்டல் பண்ணி திரிஞ்சு போட்டு இப்ப ஒரு ரெடிமேட் கதை சொல்றது இருக்குதானே, அது பொய். என்ன அந்த விஷயத்தை ஒரு ஆக்கபூர்வமான ஒரு அறிவுபூர்வமான மனுஷர்கள் என்றா அதுல உள்ள அதிகாரங்களை முழுமைப்படுத்துறதுக்குரிய முயற்சிகளை செய்ய வேணும். என்ன உலகமா எதை ஏற்றுக்கொள்ளும் என்றதையும் மற்றது நாங்கள் தென்னிலங்க மக்களையும் யோசிக்கணும், மலையக மக்களையும் யோசிக்கணும். நாங்கள் ஒரு விஷயத்துல எப்பயும் அந்த லட்சியவாதம் சொல்லி ஒரே விஷயத்துல அது இருக்கிற இல்ல. இன்றைக்குள்ள யதார்த்த நிலையில எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுடைய சமூகம் அடைஞ்சிருக்கிற நிலையில அல்லது நாங்கள் இப்ப இன்றைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கிற ஒரு சூழல்ல எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான், எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இன்னைக்கு ஒரு முற்போக்கான போராட்டத்துக்குள்ளால ஒரு அரசாங்கமும் இருக்கு. அதோட உரையாட முடியும். நாங்கள் இதுக்குள்ள இப்ப அந்த வெரிட்டி செய்வோம், நாங்கள்
அழுத்தம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டு கட்சிகளுக்குள்ளால மட்டிக்கு அழுத்தம் கொடுக்க போயிடும். இது சரியான ஏமாற்று. இப்படி ஒரு விஷயமும் நடக்க எவ்வளவு காலம் எவ்வளவு விஷயங்கள் போயிட்டு ஆனபடியா இன்னைக்கு நான் நினைக்கிறேன் சொன்னா இங்க விஷயத்த நாங்கள் இருக்கக்கூடிய மாகாண சபை முறையே மாகாண சபை தேர்தல் நடத்த வேணும். மாகாண சபையின் உள்ளடக்கங்களை நாங்க முழுமைப்படுத்த வேணும். அது இலங்கையின் அனைத்து சமூகங்களுக்கா இருக்கிறதும் நல்லா கேட்க தேவையில்லை. ஏன்னா விமல் வீரம் என்ற சொல்றாரு வடக்கு கிழக்கு என்ன கொடுக்க போயினோம்னு இனவாதத்தை கிளப்புற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்திய அரசாங்கம் இன்றைக்கு இலங்கையில ஒரு பெரிய யுத்தம் சண்டை ஒன்று நடத்தி கொண்டிருக்கு. இனவாத சக்திகளுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு இடையில ஒரு சண்டை நடக்குது. அதை துணிஞ்சு பல விஷயங்களை செய்யணும். ஆனபடியா அவையோட நாங்கள் பேச வேணும். மற்றது அண்ட நாட்டு அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேணும். நாங்க போய் போக இல்லாத இடத்துக்கு வழி சொல்லி கொண்டிருக்கலாது. இவ்வளவு பேருடைய தியாகத்துக்கும் இவ்வளவு ஒரு சின்ன அர்த்தம் வேணும் சொன்னா இருக்கிறத பாதுகாக்க வேணும். அவ்வளவுதான். இப்ப 86ஆம் ஆண்டுக்கு 87 இலங்கை இந்திய ஒப்பந்தது பிறகும் பிரபாகரன் தமிழீழம் எடுத்து தருவேன் என்று சொல்லி மக்களை ஏமாத்தி கடைசியா ஒரு 200,000 மக்கள் கொல்லப்பட்டுட்டார்கள். இப்ப கஜேந்திரகுமார் சொல்றார் பிரபாகரன் தமிழீழமே கேட்கல, சமஸ்தி தான் கேட்டவர் என்று. கஜேந்திரகுமார் சொல்ல வாரார் என்றால் தாங்கள் கேட்ட இது தேசம் ஒரு நாட்டை தான் பிரபாகரனும் கேட்டவர் என்று. இது நீங்கள் என்னன்னு பாக்குறீங்க? அந்த கவுண்டத்தை வாழைப்பழ கதை மாதிரி இல்லை இருக்கு நீங்க சொல்றது. அப்படித்தான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வடிவா எல்லாருக்கும் வடிவா தெரியும். ஒஸ்லோவில போய் பாலசிங்கம் அவர்கள் மதியுரைஞர் பாலசிங்கம் அவர்களும் கருணா எல்லாம் போய் பேசிட்டு வந்த உடனே பிரபாகரனுக்கு பெரிய சீட்டம் வந்ததானே அது எல்லாத்தையும் விட பெரிய தீர்வு அது. அப்ப இவ என்ன அப்ப மற்றவர்களுக்கு ஒண்ணும் தெரியாண்டு யோசிச்சு போய் பேசணுமா? புலிகளுக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கிறார். அவைக்கு எழுத படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது. என்னன்னு சொல்லி சொன்னா இதுல நீங்க சொல்ற ஒரு வித்தியாசம் இருக்கேன்னா பிரபாகரன் விசுவாசமா தமிழீழம் மட்டும் நம்பினார். அவர் சரிபடாது. ஆனா இவை அப்படி இல்லை. இவர் இப்ப தமிழ் மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாரோ இல்ல புலிகளை ஏமாத்தலாம் நினைக்கிறாரோ? இவே புலிகளை சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றலாம் யோசிச்சுதான். என்னண்டா இவே என்னன்னு சொல்லி சொன்னா இவை பாவிக்கிற கொடிகள் வாசகங்கள் பாட்டுகள் எல்லாம் அவையிட்டிருந்து எடுத்துத்தான் பாவிக்கணும். தாங்கள் அவர்களுடைய வாரிசுகள் என்ற மாதிரி காட்டித்தான் ஒரு அரசியல் செய்யணும். இதுக்கு ஒரு சர்வதேச நெட்வொர்க்கும் இருக்குது. அதுல நியாயமான பொருளாதார விஷயங்களும் இருக்குது. அதுல கிட்டத்தட்ட தங்களை ஒரு புலிகள் ஒரு வாரிசு அரசியலாக கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன். அப்படித்தான் யோசிக்கணும். அது அந்த வாரிசுகள் என்ற மாதிரி கூட அது கன தூரம் போகாதுன்றுதான் நினைக்கிறேன். என்னன்னா இந்த தலைமுறை மற்றது நாடளாவின் அளவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், மலையகம் மற்றது கிழக்கு மாகாணத்தில் உள்ள அபிப்பிராயங்கள், மற்றது இங்கேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள், இங்க இருக்கக்கூடிய வறுமை, இங்க வாழ்வதற்குரிய நம்பிக்கை, ஒரு சமூக பொருளாதார சமூகம் இங்க வாழ்றதுக்குரிய நிலைமைகளை ஏற்படுத்துறதுக்குரிய பொருளாதார கட்டுமானங்களை ஏற்படுத்துறது தொடர்பான விஷயங்களை போய் பேசி இருந்தாலும் பரவாயில்லை. அந்த விஷயங்கள் ஒரு ஈடுபாடும் இல்லை. ஒரு மந்திர உச்சாடனம் மாதிரி சர்வதேச சமூகம், சர்வதேச நீதி, சர்வதேச தீர்வென்றது மாதிரி சொல்றதெல்லாம் சர்வதேசம் என்ன இந்த காசாவில நடக்கிறது அவ்வளவா? நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு உரையாடலை தந்திருக்கிறீர்கள். இந்த நீண்ட உரையாடலுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி ஜெயபா.